ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். வாட்ஸ்அப்பில் நம்ம chat பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாட்டி chat பண்ணுறவங்க கூட ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஸோ நம்மளுமே ஆல்ரெடி ஸ்டிக்கர்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற பதியெல்லாம் வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் வந்து ரொம்பவுமே அதிகமான ஸ்டிக்கர்ஸ் வந்து ஃபேவரட்ஸ்லேயும் சரி இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயுமே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி ஆட் பண்ணி வச்சிருக்க ஸ்டிக்கர்ஸில் வந்து சில நேரம் உங்களுக்கு ஏதாவது ஸ்டிக்கர்ஸை வந்து டிலீட் பண்ணிக்கணும், உங்களோட வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டிக்கரே காட்டக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்களா இருந்தால் டிலீட் பண்ணுன்றது தேவை வரலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எப்படி ஒரு ஸ்டிக்கர்ஸை வந்து நம்ம டிலீட் பண்ணுறது அப்படின்றத தான் சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் சப்ஸ்கிரைப் பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸை டிலீட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஏதாவது ஒரு சாட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஷேர் பண்ணுற இடத்துக்கு போங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம ஃபோனில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஃபேவரட்ஸில் இருக்க எல்லா ஸ்டிக்கர்ஸுமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். இப்போ இதில் வந்து நீங்கள் சில ஸ்டிக்கர்ஸை வந்து டிலீட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் அதை வந்து கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி வந்து ரிமூவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தாலுமே வந்து இந்த ரீசெண்டில் இருந்து மட்டும்தான் இந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் ஆகுமே தவிர உங்களுடைய சட்லையுமே சரி இல்லாட்டி வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகிற இடத்துலையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து நமக்கு செலக்ட் பண்ணுற சான்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ பார்க்கலாம் ஸ்டிக்கர்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பாருங்கள் டஸ்ட்பின் ஐக்கன் ஒன்று இருக்குது, டிலீட் பண்ணுற ஐக்கன். அதை கிளிக் பண்ணி ரிமூவ் 9 ஸ்டிக்கர்ஸ்னு காட்டுது. ஸோ ரிமூவ் கொடுப்போமா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ரிமூவ்ட் அப்படின்னு மெசேஜ் வந்து காட்டி ரிமூவ் ஆகிரும். இப்படித்தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாட்ஸ்அப்பில் உள்ள ஸ்டிக்கர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது டிலீட் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் டிலீட் பண்ணணும் அப்படின்றது வந்து தேவைப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியலை அது எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்றத. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.